ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு Brein Aariwork. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு லோட்டஸ் ஒர்க். யூஸ்வலாக நம்ம நிறைய மாடலில் லோட்டஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்துருப்போம். இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்குமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி ஒர்க்கை எடுத்து கஸ்டமர் வந்து எனக்கு இது மாதிரி வேணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட் வந்து ஆரி ஒர்க்கில் அது பியூட்டிஃபுல்லாக வரும். ஓகேவா? ஸோ ப்ளவுஸோட கலர் வந்து இந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் தான். ஸோ இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர் வந்து மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ்க்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகும். அந்த கோல்டன் கலர் அந்த ரிலேட்டட் கலர் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெரூன் காம்பினேஷன். ஸோ மஸ்டர்டும் மெரூன் காம்பினேஷனும் மோஸ்ட்லி மேரேஜஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் தான். ஸோ 2 லைன் நம்ம த்ரெட் கொடுத்துட்டு ஸோ சேம் கலர்லேயே வந்து நம்ம கட் பீட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து சின்ன கட் பீட் தான், அந்த 15 சைஸில் வர அந்த கட் பீட். ஸோ 2 இல்லை 3 வச்சு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா நம்ம 2 3 கூட வச்சுக்கலாம். சப்போஸ் இது ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற ஒரு கர்வி நேச்சராக இருக்கிற ஒரு லைனுக்கு நம்ம ஃபில் பண்ணுறோன்னா அங்கே வந்து நம்ம 2 பீட்ஸ் தான் நம்ம போட முடியும். ஆரல்ஸ் நம்ம கிளாத்தை நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஷேப்ஸ்லேயே இருக்காது. அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 3mm இருக்கிற சுகர் பீட். ஸோ யூஸ்வலாக 2mm சுகர் பீடு நம்ம 1.5mm தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3mm இருக்கிற சுகர் பீட். பட் இது வந்து ஆன்டிக் கலரில் இருக்குது. அவங்களுக்கு வந்து இதில் கோல்டு ரொம்ப தெரிய வேணாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இதில் ஆன்டிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் ரொம்ப ப்ரைட்டாக அவங்களுக்கு கோல்டு தெரியக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் இதில் வந்து மெரூன் கலரை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்டர் லைன் பாருங்கள், சர்தோசி வச்சு நம்ம கவர் பண்ணுறோம் ஒரு பீடையும். இது வந்து ஒரு சிம்பிள் நெக். ரொம்ப சிலர் வந்து எனக்கு நெக் டிசைனே வேணாம்ப்பா, எனக்கு ஒர்க்கே பிடிக்காதுப்பா, சும்மா லேஸ் மட்டும் வச்சா போதும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த லேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ தான், அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கிற இந்த ஒர்க்கு தான் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இப்போது அம்மாக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த 3 லைன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4 லைன்ஸ். ஆமாம், 2 த்ரெட் வருது, 2 பீட்ஸ் வச்சு வருது. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நெக்கில் நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க் கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். லாங்கான நீடில் லாங்கான ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் தான். பட் நீங்கள் இந்த மெத்தடை கற்றுக்கிறதுல தான் இருக்குது விஷயமே. உங்களுக்கு சீக்கிரமாக ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கண்டினியூஸ் ஸ்டிச்சாக இருக்கும்போது அதோட நீட்னஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அது நெக்ஸ்ட் வந்து நம்ம லோட்டஸ் ஃபில் பண்ணலாம். லோட்டஸில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு பெட்டலுக்கும் ஒரு சின்ன கேப் வச்சுருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த லைன்ஸ்க்கு அந்த ஒரு சின்ன பெட்டல்ஸ்க்கும் நம்ம லோடு கொடுக்குறோம். லோடுக்காக தான் பேஸ் கொடுக்குறோம். பேஸ் வந்து நான் ஜர்தோசியிலே கொடுத்துக்கிறேன். சென்டரில் இருக்க பெட்டல் வந்து நம்ம போடுறதில்ல. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஒர்க்கோட ஹைலைட். கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த லோட்டஸ் பண்ணுறோன்னு. ஸோ இந்த லோடும் இந்த சென்டரில் இருக்கிற அந்த பெட்டல் ஃபில் பண்ணுறோம் தான் அதில் இருக்க டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் வந்து நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும் கிடையாது. இதை ஒரு ஐடியாவாக எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே ஐடியாஸ் தான். நம்ம எல்லாருமே ஒரு டிசைன்லேருந்து ஒரு ஐடியாவை எடுத்து நம்ம பண்ணுற டிசைனில் நம்ம வந்து சேர்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம இதோட த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் வந்து மெரூன் கலர், அதே சேம் பார்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து சாரியில் இருக்க கலர் தான் இது. நீங்கள் வந்து சாரியில் கலர் இல்லை
ஆனால் நான் லோட்டஸ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிங்க் கலர் பண்ணிக்கலாம். எனக்கு பிங்க்கு சூட் ஆகுமா தெரில அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து கோல்டன் ஜரியில் பண்ணிக்கலாம். பட் த்ரெட்டு தான் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லோட்டஸ் அந்த பெட்டல் நம்ம ட்ரா பண்ணியிருக்க ஷேப்லேயே தான் நம்ம பண்ணணும். இதை வந்து நீங்கள் வேறு ஷேப்பில் உங்களுக்கு கைக்கு வாட்டமாக இருக்கிற ஷேப்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த லோட்டஸ் அந்த ஷேப்பில் இருக்காது, அதோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த ஸ்பேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த லோடை நீங்கள் போடணும். ஓகேவா? சரி, இதை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு வந்து சரி அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அவங்க காமிச்ச ஃபோட்டோவே வந்து எனக்கு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி எஃபெக்டில் பார்டர் லைன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒன்று பண்ணேன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை கஸ்டமர் வந்து அதை கேள்வி கேட்பாங்க, என்ன நான் கொடுத்த டிசைன் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குதுன்னு. ஸோ அதே எஃபெக்ட் வேணும்னா அதுக்கு வந்து பார்டர் லைன் கொடுக்காம தான் பண்ணணும். நம்ம பார்டர் லைன் கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அழகாக இருக்கும். பட் இது வந்து கஸ்டமர் கொடுக்குற இமேஜுக்கு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதில் பார்டர் லைன் கொடுக்காம பண்ணுறேன். நீங்கள் த்ரெட்லேயே பார்டர் கொடுக்கலாம், இல்லை ஹைலைட்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சரியில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு நான் வந்து கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணுங்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கிளாஸ் ஃபீஸ் வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சேர்த்து மெட்டீரியல் கிட்டோடு சேர்த்து வந்து 6500 இருக்கும். அண்ட் வந்து இது வந்து 2 months கோர்ஸ், அதாவது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆனால் வந்து அதாவது நீங்கள் கற்றுக்கிறதோட ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் இதை வந்து ஒரு 3 monthsக்கு கூட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். இது வந்து ஒரு ஒர்க்குக்கும் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் ஹோம் ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்ம மேக்ஸ் கற்றுக்கும்போது ஸ்கூலில் சொல்லி தந்ததும் நம்ம அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதாவது டவுட்ஸ் வரலாம், இதில் என்ன நமக்கு புரியாமல் இருக்குங்கிறது வரும் இல்லையா? அதே தான் இதுலேயும் நான் இப்போ சொல்லி தந்துட்டேன்னா அதில் உங்களுக்கு ஓகே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ ஒரு வீடியோஸ் பார்த்துட்டிங்களானோ இவ்வளோதான் விஷயமானு தான் தோணும். பட் நம்ம அதை செய்யும்போது தான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டியோ இதில் என்ன விஷயம் எனக்கு வரலைங்கிறதோ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க்காக பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அதில் என்ன கஷ்டம் இருக்கோ, இல்லை இதில் இன்னும் என்னோடய ஃபினிஷிங்கே சரியாக வரலங்கிறது இருந்தாலும் நம்ம இதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய கோர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆரிவொர்க்கு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து எனக்கு நான் பண்ணும்போது எனக்கு பேக் பெயின் வருது. ஸோ பேக் பெயின் ஏன் வருதுன்னா, ஒன்று நீங்கள் வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கிற தப்பு தான். ஒன்று வந்து அதுதான் இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸே. உங்களுக்கு நீடில் வந்து ப்ராப்பர் நீடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டுலிப் நீடில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமான ப்ரெஷர் அந்த நீடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா ஷோல்டர் டு நெக் பெயின் வரும். அண்ட் நீங்கள் உங்களோட போஸ்டர், உட்காந்து பண்ணுற போஸ்டரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. குனிஞ்சு பண்ணுவீங்க, அது உத்து பார்த்து பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாலும் அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இந்த ப்ரொஃபஷ்னல் ஆரிவொர்க் கோர்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 8 to 10 hours பண்ணால் கூட உங்களுக்கு பேக் பெயின் வராது. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் இருக்கும் நான் சொல்லித்தரதில். அப்படின்னா நீங்கள் நான் என்ன பண்ணுறனோ, நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ, எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்க என்ன சொன்னாங்கங்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நான் பர்சனலாக எனக்கு பண்ணிக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் சென்டர் பெட்டல் நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஸ் இருக்குது சொன்னேன் இல்லையா? அது இது தான். நம்ம ரிங் நாட் போட்டு தான் அந்த சென்டர் பெட்டல் பண்ண போகிறோம். கொஞ்சம் அது திக்காக இருக்கனால நம்ம அந்த ஸ்பேஸை ஃபில் நார்மல் லோடிங்கும் பண்ணலாம்.
பட் எனக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பெட்டலையும் பண்ணியிருக்கேன். ஸோ டிப்பில் மட்டும் ஒரு நாட் போடுங்க அண்ட் ஃபாலோ பண்ணி வர எல்லா நாட்ஸுமே 2 போடுங்க. அண்ட் எண்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு நாட்டில் முடியாது, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு நாட் கொஞ்சம் ஏற்றி ஒரு நாட் கீழே வச்சு அந்த மாதிரி முடியுங்க. அப்போ அந்த மாதிரி ஷேப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது இந்த ஒர்க் வந்து ரிங் நாட் செல்லா ஒர்க்கு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவில் பார்க்கறத விட அந்த ஒர்க்கை நம்ம கையில் நேரில் பார்க்கும்போது தான் அந்த ஒர்க்கோட அழகு வந்து கண்டிப்பாக தெரியும். எப்போவுமே மோஸ்ட்லி எல்லா டிசைன்ஸுமே அப்படி தான். ஏன்னா வீடியோ கேப்சர் பண்ணுற விஷயமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு 75% தான் வந்து அதை அப்படியே கேப்சர் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம கண்கள் நம்ம நேரில் பார்க்கும்போது ஃபீல் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஒர்க்கில் அதாவது ரிங் நாட்டில் வந்து ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஃபினிஷ்ட் லுக் இருக்கும். ஸோ பேக் நெக் மட்டும்தான் இந்த மாதிரி கொடி கொடியாக வரும். கைக்கு வந்து நம்ம பெரிய பெரிய புட்டாஸ் வச்சு போட்டிருப்போம். அண்ட் அந்த சின்ன பார்டர் லைன் ஒர்க் சொன்னோம் இல்லையா, 1/4 இன்ச், அதுவும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், அதுதான் பாருங்கள், அதிகமாக கோல்டு இல்லாமல் அதிகமான த்ரெட் கலர் நம்ம அதில் காமிச்சிருக்கோம். ஸோ புட்டாஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.